இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேச இருக்கிறதான வார்த்தை, மனிதனிடம் தேவனின் எதிர்பார்ப்பு. மனிதனை நாம் உண்டாக்கி இந்த பூமியில அனுப்பின பொழுது ஏன் மனிதனை தேவன் உண்டாக்கினார்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, மனுஷனை உண்டாக்குறது நோக்கமே பூமியிலே மனிதர்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக, அவருடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ்ந்து அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய ஜனமாய் இந்த பூமியில இருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி, பூமியிலிருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி பூமியில மனிதனை தேவன் உண்டாக்கினார். அவனை எப்படி உண்டாக்கிறார் பாருங்க. மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கிறார்? தம்முடைய சாயலாக, நமது ரூபத்தின்படியே சிருஷ்டிக்கிறாங்க. எவ்வளவு அழகா சிருஷ்டித்து மனிதனை, அவர் நம்மளாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அவரை போல் அவருடைய சாயல்ல நிற்கிறோம். அவருடைய சாயல்ல இருக்கிற நாம நிழல், சாயல்னா நிழல் போல அவருடைய அவரை போல நமக்கு கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து நம்மளை இந்த பூமியில மனிதனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சாயல்ல இருக்கிற நாம அவருடைய மகிமையை அடைந்து அவரோடு மகிமையில நாம் காணப்பட வேண்டும், மகிமையான பரலோகத்தில் காணப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்பினார். அதான் பூமியில மனுஷனை உண்டாக்கிட்டு மனிதர்கள் பெருகி பாவம் பெருகின பொழுது, ஆதி ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், அந்த வசமா எடுக்கல, உங்களுக்கு ஓரளவு பேசிக்கல சொல்லிட்டு மனிதனிடத்துல தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்றேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அன்னைக்கு தேவன் பூமியில இருந்து மனிதன் தன்னை ஆராதிக்கணும்னு சொல்லி மனிதன் நிர்வாணமா இருக்கான்றது அவனுக்கு உணராத அளவுக்கு ஒரு மகிமையின் ஒரு சாயல் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளுமாக பாவம் பிறப்பித்து அவர்கள் கண்கள், மாம்ச கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர்கள் கொள்ளை மகிமையான ஒரு கண்கள் தான், தன் நிர்வாணமே அறியாத அளவுக்கு தேவனுக்குள்ளாய் நன்மை மட்டும் அறிந்திருந்த ஒரு சிந்தை. பாவம் பெருகினது, பூமியிலே மனிதர்கள் பாவத்திலே ஜீவித்தார்கள். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவன் மனிதனை பூமியில உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. மனஸ்தாபப்பட்டு ரொம்ப விசனமாகி பூமியில இருக்கிற மனிதனை அழிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டார். அழிப்பதற்காக அந்த அழிவிலையும் ஒரு மனிதனையாவது தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிதான் நீதிமான தேடினாரு. ஒரே ஒரு நீதிமான் கண்ணில் மாட்டிட்டார், அவர் தான் நோவா. நோவாவை கொண்டு திருப்பி இன்னொரு ஜெனரேஷன் உருவாகுது. ஜெனரேஷன் உருவாகி அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன், அதுக்கப்புறம் தேவன் மனிதனை அழிக்கல, மனிதனாகவே அழிந்து போனார்கள். தங்களுடைய பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்தவர்களை விட்டுவிட்டார், இருக்கிறவர்களை உருவாக்கி வந்தார். இப்படியே மனிதன் பூமியில பெருகினார். புதிய காலவரத்தில் ரோமர்ல பவுலப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில வந்து மனிதனுக்காக, நேற்று நம்ம அழகாக பார்த்தோம், மாம்சத்தை மேற்கொள்வது எப்படி. மாம்சத்தை மேற்கொள்ளா மாம்சத்தை புசிக்கணும்ன்றோன்னே, எந்த மாம்சம்? அவர் மாம்சமா நம்ம பூமியில வந்தாரு. அந்த மாம்ச வார்த்தையான மாமத்தை மாம்சமாக அதை நம்ம புசிக்கும்படி அவருடைய சரீரம் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. கவனிங்க, நமக்காக மனிதனை மீட்க மனிதனாவே பூமியில வந்து இயேசு கிறிஸ்து மனிதனை ரட்சிக்கும்படி நம் ரத்தம் சிந்தி, நம்முடைய ரத்தத்தால மனிதனுடைய பாவங்கள்லாம் கழுவி அவனை நம்முடைய பிள்ளையாய் பூமியில நிறுத்திவிட்டு பரத்துக்கு ஏறி சென்றார். திரும்பவும் இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வரப்போறார், மீண்டும் வருவன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கார். அவர் வரப்போறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு பூமியில மனிதனை படைத்த தேவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? மனிதனிடம் தேவனின் எதிர்பார்ப்பு. சரி, வாசிக்க சங்கீத புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல ஒரு 5 வசனம் இருக்கு. 5 வசனத்தின் மூலமா ஆண்டவரோட நாம் ஐக்கியப்படுவோம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தெரிஞ்சுக்குவோம். சங்கீதம் 15ல 1-2 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். முதல் வசனம், யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில்.
யார் யார் ரெண்டு யார் பாருங்க, யார் யாருன்னு கேட்கிறாங்க. நம்மளால சபையிலேயே கொஞ்ச நேரம் உட்கார முடியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையிலே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனையிலே உட்கார முடியாது மனுஷனுக்கு. பரிசுத்த பர்வதத்துக்கு போனோம்னா எவ்வளவு சிரமம். பரிசுத்த பர்வதத்தில் ஏறி போறதுக்கு, அவருடைய சமூகத்துல போறதுக்கு, அவருடைய சமூகத்துல வருவதற்கு எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்? தேவனுடைய எதிர்பார்ப்பு மனுஷத்துல. யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவார்? யாருடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவார்? பரிசுத்த பர்வதத்தில் 24ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல இதற்கான விளக்கம் சொல்லக்கூடிய வாசிங்க. சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். யாரு கர்த்தருடைய பர்வதத்துல வாசம் பண்ணுவாங்களா? யார் அவருடைய குடாரத்துல தங்குவார்களா? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை. இப்படி ஒரு மனுஷன் பூமியில வாழ்ந்தாதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க. கரெக்டா சபையில உட்கார முடியும், தேவனுடைய சமூகத்துல காணப்பட முடியும். பரிசுத்த பர்வதமாய் பரலோகத்துக்கும் அவனுடைய ஆத்மா போறதுக்கு வாய்ப்பு. உங்களுடைய கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாத. மாசில்லாத அழுக்கில்லாத, கரையில்லாத, பாவம் இல்லாதவர்கள், பரிசுத்தமான இருதயம். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமல். இந்த உலகத்துல காணப்படுற எல்லா மாயைக்கும் பார்த்து ஏமாந்து போறது, மாயையில விழுந்து போறது, நிஜமல்லாதெல்லாம் நிஜமாய் நம்புறது, ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை. கபடாய் ஆணையிடாமல், பொய் நாவு, பொய் பேசு, பொய் சத்தியம் பண்றது, பொய்ய ஆணையிடுவாங்க. கண்டிப்பா செய்வேன், கண்டிப்பா தருவேன், பொய் பேசிட்டு தெரியும். கபடான ஒரு ஆணை, ஏமாற்றுகிறது. ஆண்டவரே, இனி ஆண்டவருக்காக நான் வருஷத்தோட தீர்மானம் எடுப்பாங்க. வேற இந்த வருஷம் ஆண்டவருக்காக இனிமேல் இப்படிதான் வாழணும், இனிமேல் நல்ல ஜெபம் பண்ண போறேன், நல்ல பைபிள் படிக்க போறேன், இனி வாரத்தவராம சபைக்கு போப்பார். தீர்மானம் பொய். வாயினால் அறிக்காது, இருதயத்துல இருந்து இல்லை. இருதயத்துல இருந்து பண்ணியிருந்தா ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தவறாம வருவாங்க, வேதத்தை தியானிப்பாங்க, ஜெபிப்பாங்க, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக சாட்சியா வாழ்வார்கள். அதுதான் வாழ்க்கை. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கைகளில் சுத்தம் உள்ளவனாய், இருதயத்தில் மாசு இல்லாதவனாய், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமல், கபடாய் ஆணையிடாமல் இருந்தால் 5வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இப்ப 15ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. உத்தமனாய் நடக்கணும், நீதியை உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. நீதி செய்யணும், அநீதி செய்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, நீதி. பழைய பாட்டுல சில வசனங்கள்லாம் வாசிச்சு நினைப்பு இதெல்லாம் சில வசனம் வாசிப்பது ஒரு இது வருது. நீதி செய்யுது. ஒரு கூலியாள் நிஜமானத்துல வேலை செய்யற கூலியாளுக்கு அவன் கூலிய விடியற் காலம் மட்டும் எஜமான் வைத்திருக்க கூடாதான். சாயந்தரம் வேலை முடிச்சு அவன் போகும்போது அவன் கையில் அவனுடைய கூலியை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். எந்த எஜமானும் தன்னுடைய கூலியாட்களுக்கு சாயந்தரம் வேலை முடிந்தவுடன் அவன் கூலி அவன் கையில் பண்ணணும். அது விடியற் காலம் மட்டும் எஜமான் கையில் இருக்கக்கூடாது, அது சாபம். அதுதான் சொல்ற பழைய பாட்டில். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? செப்போ நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடுவோம். நாளைக்கு தரேன், நாளைக்கு வரேன், ஐயோ நாளைக்கு வரேன், நான் வெளியே போயிட்டேன், இப்படியே ஏமாத்துறது, இப்படியே ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அங்கே இருக்காது, அன்னைக்கு செல்லாது. உடனே செஞ்சுக்கணும், இல்லைன்னா அதுக்குரிய 2ஆம் கிரயமாக அவர் செலுத்த வேண்டியிருக்குது. அதுக்கு பலிலாம் வேற செலுத்தணும், அது ஒரு பாவம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்த்து பாருங்க, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஏசாயா 33 அதிகாரத்துல 15-16 வசனங்கள் எடுத்துக்கோங்க. ஏசாயா 33, 15, 16 வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி
இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இந்த வசனத்துக்கு பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு இயலாதபடிக்கு அடுத்த வசனம் பாருங்க. அவன் உயர்ந்த இடங்களில் உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பமாகும் கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் பயன்படும். வசனத்துக்கு அப்பமான கொடுவன் உன் கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நிறைய பேர் சொல்லுவார் தெரியுமா, எப்படி நம்ம உலகத்துல கை கேட்டது வாய் கேட்கல, எவ்வளவு சம்பாதிச்சோம் திருப்தி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த வசனத்தை பார்க்கணும். 2ஆம் வசனம் சொல்லுது, இதுல போடுப்பா மேல வசனம் 15ஆம் வசனம் போடு. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்தவர் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி. ஆண்டவருடைய பிள்ளைங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கதே தான் உத்தமனாய் உண்மையுள்ள ஒரு மனுஷன். நம்முடைய தேவன் எதிர்பார்ப்பு தானே. நீ ஆலயத்துல வந்து எவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், நகையை கொடுக்கணும், நீ உன்னுடைய வருமானத்துல எவ்வளவு கொடுக்கணும், அதெல்லாம் கேட்கல ஆண்டவர் உன்ன. ஆனா அதெல்லாம் விரும்பல. நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போறார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த சபையால் பரலோகத்திலே அவருக்கு காணப்பட வேண்டும். வருகையில நீங்கள் காணப்படணும், அவரோடு கூட போகணும். பரலோகத்தில் உங்களுடைய ஆத்துமாக்கு இடம் உண்டாகணும். ஆமா, அப்ப நீ நீதியை நடந்து செம்மையானவைகளை பேசு. உன் வாயின் வார்த்தைகளை, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் உன்னிடத்துல செம்மையான வார்த்தை பேச விரும்புகிறார். செம்மையான பேச்சு உன் குடும்பத்துல கூட, மனைவி பிள்ளைகள் மத்தியில கூட செம்மையான பேச்சு வார்த்தை. நீ நீதிமானா இருக்கணும். அதான் தேவனுடைய முதல் எதிர்பார்ப்பு. நீதிமான் உத்தமனா இருக்கிறவன், உத்தமனா இருக்கணும், உண்மை பேசுறது, செம்மையான பேச்சு, தகாதான வார்த்தை வரக்கூடாது வாயில. தகுதியான வார்த்தையினால கனம் பண்ணணும் ஒருத்தர். அப்போ நீதியாக நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும். இடுக்கண் செய்வதுன்னா அடுத்தவனுக்கு உபத்திரவம் கொடுத்து அதுல நமக்கு கிடைக்கிற நன்மை இருப்பார் பலன், அதை வெறுக்கணுமா? ஒருத்தனை கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழணும்னு நினைக்க கூடாது. அவனுக்கு கஷ்டத்தை உண்டாக்கி அதனால நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அது வேண்டாம். தெளிவா சொல்ற. அடுத்த ஒரு பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, பரிதானங்கள் லட்சம், இதை வாங்காத அளவுக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி. ரத்தம் சிந்துவதற்கு, ஆமா, கொலை செய்யறதுக்கு யோசனை பண்ணி கொலை செய்யறாங்க பாருங்க. உட்காந்து கூட்டா யோசிப்போம், பேசி யோசனை பண்ணி இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ண, அவன் இங்க இருப்பான், அவன் போட்டுறான் வெட்டிட்டு கொலை செய்யற யோசனை, வெட்டுறது, இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் என்ன பண்ண, அதை கேளாத செவியை அடைத்துக்கொள். பொல்லாப்பை காணாதபடிக்கு இந்த கண்களை மூடுகிறவன் எவனோ. தேவன் இதெல்லாம் விரும்புற. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நம்மிடத்துல அப்படி இருக்கும் பொழுது அர்த்தவசனம் சொல்லுது ஆசீர்வாதம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலை உயர்ந்த இடம் தெரியுமா? அதான் சொல்றோம், பருவத்துக்கு யார் கர்த்தருடைய பருவத்துக்கு ஏறுமா? கர்த்தர் இந்த பூமியில உயர்த்தி இருப்பார். உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருப்பார், ஒரு குறையும் இருக்காது. நான் கடந்த நாட்டில் சொன்னேன், அவருடைய ஏசிய சர்ச்சை போயிட்டு கூடல அவருடைய தாமஸ் ராஜா இருக்கணும். அவருடைய ஏசிய சர்ச் தாமஸ் ராஜா கற்றுக்குள்ள அவங்க எதிரே எழுதினாங்க. இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு சாட்சி. அந்த தேவ மனிதர் சென்னை பட்டணத்துல வரும்பொழுது சாதாரண ஒரு மளிகை கடையில வேலை பார்த்து கூலி வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் அவருடைய பகுதியில். அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் மேல இன்னும் அதிக அன்பு பாசம், ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற ஒரு இதயம் உண்டாகுது. அந்த மனிதன் அந்த கூலி வேலை செய்து கொண்டு பல தீமையில இருந்த பொழுது ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு. ஆண்டவர் வெறுத்தார், ஆனால் மரணத்தை தேடி போனார். ஆண்டவர் மறிக்க விடல, அவரை தொட்டார். ஆண்டவர் பேசினார், உணர்ந்தார், கேட்படைந்தார், தன்னுடைய தீமைகள் எல்லாம் விட்டு விலகினார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவரை உயர்ந்த அடைக்காலத்தில் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினாரு. அவர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இன்னும் உயர்ந்த இடத்துக்கு பரலோகத்துக்கு போயிட்டாரு, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாரு. ஆனா அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அதான் உயர்ந்த இடம். உயர்ந்த இடங்களில் வாசம். உயர்ந்த இடம் போது நீ எங்கேயும் மேல கொண்டு போய் வச்சிருந்தது. உன்னை இந்த பூமியில நல்ல ஆசீர்வாதமா, செழிப்பா, சமாதானமா நீ மேன்மையுள்ள வாழ்க்கை வாழ்ற, மேன்மையா வைப்பார்.
எந்த குறையும் உனக்கு இருக்காது. கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கும். கண்மலையின் அரண்கள் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமைகள். கண்மலை தான் கிறிஸ்து. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் அரண்கள், அந்த அரண்கள் தான் தூண். அதெல்லாம் அசைக்க முடியாது. நீங்க இந்த பாலெல்லாம் கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண் எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு அரண் போல. அந்த தூணெல்லாம் அவ்வளவு எத்தனை வண்டிங்க போது மேல அந்த பாலத்துல போல கனம் நிறைந்த வாகனங்கள் எல்லாம் அந்த கனரக வாகனங்களை தாங்கணும்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான தூணா இருக்கும். எப்படி போடுறா பாருங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அது போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவன் அரணான அவனுடைய கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அசைக்கப்பட மாட்டேன் நீ அதிகமா. அதற்கு சொல்லுவேன், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய கையில் பிரயாசம் உனக்கு வாக்கியம் நன்மையா இருக்கும். அது உனக்கே ஒரு இதா இருக்கும். அது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இதுதான் ஆசீர்வாதம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சங்கீதம் 15 அவன் தன் நாவின் நல்லவனை முதல்ல உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசிட்டே இருக்கணும். மனதில் இருந்து சத்தியம் நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அடுத்து அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அழகா பாருங்க, அவன் தன் நாவினால் புறம் கூறாமல். நீ தேவனுடைய பிள்ளை, புறம் கூறி தெரியாத. உன் நாவினால ஆண்டவர் அறிக்கை பண்ண. புறம் கூறாத, அடுத்தவர் புறம் கூறாத, பொய் பேசாத. இந்த நாவினால புறம் கூறி தெரியறவங்களும் ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவ சமூகத்தில் உட்காரு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டானதை பேசு. உன் வாயில் வார்த்தைகள் மற்றவரை பிரயோஜனப்படும். அது பிரயோஜனமா இருக்கட்டும், அவங்கள தேற்றட்டும், ஆற்றட்டும். அழகா பெர்க்மன் பாட்டு எழுதிக்கிற ஒரு பாட்டு, என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயத்தை, உன் வாயின் வார்த்தை நல்ல என் நாவினால் புறப்படலாம். உன் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றட்டும், அவங்க மன காயங்கள் ஆற்றட்டும். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினான் அப்படின்றவங்க அந்த மாதிரி பழமொழியா நிறைய நொந்து போயிருக்கிறவனுக்கு இன்னும் நோக்கடிக்கிற போல வார்த்தையை கொடுப்பாங்க நிறைய பேர். அவங்களே நொந்து போயிருக்கிறாங்க, அவங்க போய் இன்னும் வார்த்தையினால கொள்ளலாமா? அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிறார், நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசு. மற்றவர்கள் உன் வாயின் வார்த்தையினால் மற்றவர்கள் பலப்படட்டும், பயப்படக்கூடாது, புறம் கூறாத. அடுத்த தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்வார். நிறைய பேர் நண்பனா ஏமாற்றுங்க, தீங்கு செய்யக்கூடாது. உனக்கு தேவன் கொடுத்திருக்க நண்பனை. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சுக்களை எடுக்காமல். பக்கத்து வீட்டுக்காரன் மேல வந்து குறை சொல்லுவாங்க, யாராவது பக்கத்துல இருக்கிற அயலான் அவன் மேல நிந்தையான காரியங்களை சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. அவன் மேல ஏதாவது அவன் செய்த தப்பு சொல்லுவாங்க, அதை நீ பொருட்படுத்தி கூடாது. அதான் தேவனுடைய பிள்ளைங்க. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ அதை பொருட்படுத்தாமல் அதை அந்த நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதை ஒரு பொருட்டை எடுக்கக்கூடாது. அப்படியா? சரிங்க, ரைட், ஓகே, அவங்களுக்கு தான் அதை ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகள். இதற்கான வசனத்தை பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 19 அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19 வசனங்கள் வாசித்தால் தேவன் எதிர்பார்க்கிற இந்த காரியத்துக்கு என்ன அர்த்தம்? தாம் நாவினால் புறம்பெறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அயலான்கள் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாயாக. பழைய ஏற்பாட்டில் அழகாக சொல்றாரு பாருங்க, ரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், பிறனுடைய ரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர். அடுத்த வசனம் போட்டான், உன் சகோதரனை உன் உள்ளத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் பகையோடு இருக்கிற? பகையை உண்டாக்கி கூடாது. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாக. நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பகையும் விரோதமும் கசப்பும் வைராக்கியத்தை வச்சுட்டு இருக்கிறேன், எப்படி உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உன் உள்ளத்தில் உன் சகோதரனை பகையாக. உன் சகோதரன் பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவன் எப்படியும் கடிந்து கொள்ளப்படுகிறான்.
எந்த பாவம் அவன் மேல சுமந்துராதபடி அவனை கடிந்து கொள்ளலாம். அவனை நீ பகைக்க கூடாது, கடிந்து கொண்டு அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி நடத்தணும், வழி நடத்தணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அடுத்த வசனம், பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரனை பொறாமை கொள்ளாமலும். நிறைய பேர் ஐயோ நம்ம சகோதரன் தான் நல்லா வாழட்டும், நம்ம உறவு தானே, நம்ம பங்காளி தானே, நல்லா வாழட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டான். பொறாமை எப்படி ஆயிட்டான் போரு, எப்படி வரலாம் போரு, பொறாமை. அதான் சொல்றாரு, பைபிள் அறிஞ்சிட்டா கிறிஸ்தவனுக்கு பைபிள் அறியணும். எல்லா கிறிஸ்தவரும் சத்தியத்தை அறிஞ்சிட்டா இந்த வாழ்க்கை வாழ மாட்டாங்க. பழிக்கு பழி வாங்காத, நீங்க பழிக்கு பழி வாங்க துடிச்சுட்டே இருக்கலாம். அவங்க எங்க அப்பா தின்னாங்கல்ல, நான் மனசுல வச்சுக்கிறேன். நானும் ஒரு நாள் செய்வோம். எப்போ செஞ்சதை மனசுல வச்சு இன்னும் பார்க்க வைராக்கியம், விரோதம், கோபம். ஆண்டவர் அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க விரும்பலை. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் சொல்றாரு, பழிக்கு பழி வாங்காத. பழி வாங்கிறது எனக்கு புரியுது இல்லை, நானே பதிவு செய்வேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ சாட்சியா நில்லு. உனக்கு விரோதமா உருவாக்க அப்புறம் 1000 நான் வாய்க்கால கோபம் பண்ணுவேன். உனக்கு விரோதமா 700 நான் முறியடிப்பேன், என்கிட்ட ஒப்புக்கொடு இருப்ப. அப்போ பாருங்க, அது மாதிரி பொறாமை கொள்ளாம உன் ஜனபுத்திரத்தை பொறாமை கொள்ளாது. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக. அவ்வளவுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. 3வது, ஒவ்வொருடையும் சொல்றாரு ஆண்டவர், நீதிமானாய் மொத்தமான நடந்து நீதியை நடப்பி மனதார சத்தியத்தை பேசு. நாவினால புறம்புறாம, தோழனுக்கு தீங்கு செய்யாம, அயலான் பேர் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணும். பழிக்கு பழி வாங்காத, பொறாமை கொள்ளாத, அன்பு கூறுவாயாக. 4வது வசனம் பாருங்க, 15ஆம் சங்கீதத்துல, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது. இந்த 3 காரியங்களை பாருங்க. ஆகாதவன் தன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆகாதவன் தன் பார்வைக்கு தீர்ப்பானவன்னா, நீ பாருங்க, ஒரு அந்த வசனம் உங்களுக்கு தெரிய சொன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காது, ஆகியோருடைய கையில் இருக்காத, பரியாசக்கார கூட்டத்தில் உட்காராத வசனம். ஆகாதவன் அவன் நம்மளுக்கு ஆகாதவன் சொன்னா அவன் என்ன பண்ணும், அவனை சேரக்கூடாது. முடிஞ்சா அவனுக்கு மேலே ஜெபம் பண்ணு. அவனுடைய கிரியைகள் சரியில்லையா அவனை சேராது, நல்ல கிரியைகள் இல்லையா அவனை விட்டு விலகிடும். அது உன்னை தீட்டுப்படுத்திடும், உன்னை தீர்ப்பானவனா மாற்றிடும். அப்போ நல்ல நண்பர்களோடு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணமுள்ளவர்களோடு நீ இருக்கணும். ஆகாதவனை விட்டு. அடுத்து வரணும், கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணி, ஆண்டவர் பைபிள பிள்ளைகளா பயந்து கனம் பண்ணி. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 11:15. வேகமா எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் மோவாபியரின் தேசத்தாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிறபோது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து இந்த காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவின் இடத்துக்கு நியாயாதிபதிகள் 11:15 வாசிக்கிறீங்க. 15:16. எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தையாகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தையாகிலும் கட்டி கொண்டதில்லையே. தொடர்ந்து வாசி. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவிற்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி 32ஆம் வசனம் வாசி. 32ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவே துவக்கி பின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்களையும் மகா சங்காரமாய் முறியடித்து. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எப்தான்ற ஒரு நியாயாதிபதி எழுப்பி என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடிக்கிற அம்மோன் மோவாப் புத்திரர்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதற்காக ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்றாரு. ஆண்டவரே, நான் இந்த மோவாப் இந்த அம்மோன் புத்திரரையும் முறியடிப்பேன், ஆனால்
அதுல நான் ஜெயம் எடுப்பேனானால், அவர்களை எங்கள் கையில் நீர் ஒப்பு கொடுப்பீரானால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்றாரு. 29ஆம் வசனத்தெல்லாம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசேயும் நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணினான். நல்லா கவனிங்க, ஒரு பொருத்தனை பண்றார். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுப்பேன். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ கர்த்தர் புரிதாகவும் 15ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்குது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்னு சொல்லி. இப்போ இந்த எப்தா என்ன பண்றாரு, ஒரு பொருத்தனை பண்றாரு. கவனிங்க, அல்ல சத்தியம். எப்தா என்ன பண்றாரு, ஒரு பொருத்தனை பண்றாரு. நீங்க இந்த அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் கையில ஒப்பு கொடுத்தீங்கனால் நான் திருப்பி யுத்தம் முடிச்சு வீட்டுக்கு சமாதானத்தோடு வந்தா, நான் சமாதானத்தோடு வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எது எதிர்படுதோ அதை கர்த்தருக்கு கொடுத்துவேன், அதை சர்வாங்க தகன பலியா கொடுக்கிறேன். இப்படி சொன்ன உடனே எல்லாம் முடிச்சிட்டு அதே போல ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறாரு. யுத்தம் முடியுது, யுத்தம் முடிச்சு சமாதானத்தோடு வீட்டுக்கு திரும்புறான். பொருத்தனை பண்ணிட்டு வந்தார்ல, வீட்டுக்கு விட்டு வரும்பொழுது கரெக்டா வீட்டு வாசல்ல இருந்து என்ன தெரியுமா வெளியே வருது, அவருடைய சொந்த மகள் வெளியே வரா. ஒரே ஒரு மகள், சொந்த மகள் வெளியே வரத பார்த்தவொடனே எப்தாவுடைய மனம் கலங்கி நிற்கும். என்ன பண்ண முடியும், பொருத்தனை பண்ணிட்டாரு. எது முன்னாடி என் எதிர்படுதோ, நான் வீட்டுக்கு வரும்போது என் வீட்டு வாசல் படிந்து எனக்கு எது எதிர்படுதோ அதை பறி கொடுப்பேன். இப்ப யார் எதிர்படுறா, ஒரே பொண்ணு, திருமணமாகாத வாலிப பொண்ணு, கண்ணி கிடையாத ஒரு பொண்ணு, ஒரு கண்ணிய ஸ்திரியா இருக்கிற அவனுடைய மகள் வெளிப்படும் பொழுது எப்தா மனம் ரொம்ப துக்கிக்குது. என்ன மாதிரி என்ன மகள் வந்து கேட்கற, என்னப்பா வெற்றியோடு வந்தீங்க, சந்தோஷமா வந்தீங்க, இங்க வந்து சோர்வாயிட்டீங்க, என்ன பிரச்சனை? இல்லம்மா, ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன், அந்த பொருத்தனை இது மாதிரி இப்படிதான் பண்ணேன், இப்போ நீ வந்து நிக்கிற உடனே மகள் வந்து சொன்னாங்க, பரவாயில்லப்பா, ஆண்டவருக்காக பண்ண பொருத்தனை நிறைவேற்றானே ஆகணும், நிறைவேற்றிடுங்க. இதுல என்ன இருக்குது, என்ன நல்ல சாதாரணமாவா ஒரு மகள் இப்போ எதிர்பார்த்து யாரும் அதை பறி கொடுக்கிறேன்ட்டான். பொண்ணு எதிர வந்துருச்சு, பொண்ணு கிட்டே இந்த விஷயத்த சொல்றான். பொண்ணு என்ன பண்ணிக்க, நம்ம பண்ணாந்தா எப்படியே இங்க இருந்தா நம்மளை கேரி பண்றோம், நம்ம எஸ் ஆக வேண்டியதுதான் நினைச்சு டக்குனு எஸ்கேப் ஆயிடும், எங்கேயாவது எஸ்கேப் ஆகலாம். ஆமா, ஆனா இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நல்ல பெண்ணு, அப்பாவை நேசிக்கிற பெண்ணு, இல்லப்பா நீங்க பொண்ணை பொறுத்த நீ நிறைவேற்றிருக்கலாம், கத்தருக்காக பண்ணிட்டீங்க, அது நிறைவேற்ற போகக்கூடாது, தப்பு. எனக்கு ஒரு டைம் கொடுங்க. என்ன டைம்? 2 நாள் டைம், 2 மாசம் டைம் கேட்க, 2 மாசம் டைம் கொடுங்க. இந்த 2 மாசம் என் கன்னிமைக்காக, ஐயோ நான் திருமணம் ஆகாமல் நான் இப்படி இருந்து கன்னிமையோடு நான் மரண பலியாக போகிறேனே, என் கன்னிமைக்காக நான் போய் தேவனிடத்துல துக்கம், என் தோழிகளோடு போய் நான் துக்கம் கொண்டாடணும், என் கன்னிமைக்காக நான் துக்கம் கொண்டாடணும்னு சொல்லி அவன் மலையில போய் 2 மாசம் தங்கியிருந்து தன் துக்கத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தி, அந்த துக்கத்தெல்லாம் என் தோழிகளோடு இருந்து செலவு, அந்த துக்கத்தை மனமடிவோடு வேண்டிட்டு கீழே வராங்க. வந்து தகப்பனிடத்துல நிற்கிறான், அப்பா நான் நீங்க எனக்கு கொடுத்த 2 மாசம் நான் கேட்ட மாதிரி முடிஞ்சிச்சு, இப்போ நீங்க செய்ய வேண்டியதை செய்யலாம். பார்த்தீங்கன்னா வசனம் பாருங்க, 38ஆம் வசனத்துல, அதற்கு அவன் போய் வா என்று அவனை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். 2 மாதம் முடிந்த பின்பு 39ஆம் வசனத்துல தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். அப்பொழுது அவள் புருஷனை அறியாமல், இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீழேயாத்தான எத்தேம் குமாரத்திற்காக புலம்போது வழக்கம். எங்க ஒரு சொந்த மகளை சர்வாங்க தக்கான பலியா ஆண்டவருக்காக தன் மகளையே கொடுத்துட்டு அந்த பண்ண பொறுத்தினே தவறு பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக நம்ம பண்றதுல ஞானமா இருக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதுக்கு பொதுவா பொருத்தனை பண்ணிட்டான். சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருக்கலாம், எந்த மிருகம் எனக்கு முன்பாக எனக்கு காணப்படுகிறதோ, ஆண்டவர் விரும்புவது ஆடு மாடு, இப்படிதான் பழியை கேட்டேன் அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில். எத்தா தன் மகள் தேவனிடத்துல பண்ண பொருத்தனையை தன் மகள் எதிர்பட்டவுடன் அந்த மகளையே பழி செலுத்து.
இதுல பழைய ஏற்பாட்டில் இது ஒரு சம்பவம். இதுதான் வசனம் சொல்லுது 15 வசனத்துல, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் இந்த பிசினஸ் எனக்கு நல்லா முடிச்சிச்சுன்னா, நான் எதிர்பார்க்கிற அமௌண்ட் கைக்கு வந்துச்சுன்னா சர்ச்சுக்காக இவ்வளவு கொடுத்துறேன் அப்படின்னு சர்ச்சுக்கு நான் அதுல இவ்வளவு பங்கை கொடுத்துருவேன். இப்ப பார்த்தா அந்த பங்கு சொன்ன பங்கு வராது, பாதி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சாதீங்க, அவன் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணாயிடுச்சு. நான் இவர் எதிர்பார்த்தேன், ஆனால் எப்படிதான் வந்துச்சு, சரி அதனாலதான் அப்படிலாம் கிடையாது. நீ அப்படிலாம் சொல்லாத. ஆண்டவருக்கு நீ பண்ணது என்ன? உனக்கு எவ்வளவு வந்தாலும் சரி, நீ பண்ண பொருத்தங்களை தவறக்கூடாது. ஆண்டவருக்காக நீ பண்ண பொருத்தனைகளை நிறைவேற்ற நிற்கணும். பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்ற போனால் அது பாவம். பொருத்தனை பண்ணாதவர்கள் நலமாக இருக்கும். பொருத்தனை பண்ணாது, ஆண்டவருக்காக சொல்லாத, இதையும் சொல்லிட்டு செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அடுத்த வாரம் கண்டிப்பா வந்து நான் பஸ் போயிடுது அப்படின்னு வந்துடுவாங்க. தெரியல, இந்த வாரம் போயிடுது. பொருத்தனை பண்ணிட்டு நிறைவேற்றாம போறது. பஸ் அடுத்த மாசம் நான் கண்டிப்பா கொடுத்துறேன். பஸ் அடுத்த மாசம் கிடையாது. பஸ் அடுத்த மாசம் முடியும். அண்ணாது தேவனத்துல ஒப்பு விடு. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகணும் வாஞ்சிக்கிறோம்ப்பா, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, என்ன வழி நடத்துறப்பா, கஷ்டப்பா வைக்கணும்னு வாஞ்சிக்கிறப்பா, எனக்கு கொடுக்க திராணியை கொடுங்கப்பா, என் கைகளை திறப்படுத்துங்கப்பா, எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, வருமானங்களை கொடுங்கப்பா, உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா, தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். கடைசி வசனம், எத்தனை வசனம் வாசனம்? 4 வருஷம், 5வது வருஷம். இது பாருங்க, இப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு நல்லா கவனிக்கணும். ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, பரவாயில்ல, கவனிங்க. கடைசி 5வது சொல்றாரு, தேவனுடைய எதிர்பார்ப்பு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். மேல சொல்றது ரொம்ப பாவம், ஆண்டவர் பிடிக்காத ஒண்ணு. கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து குற்றம் இல்லாத லஞ்சம் வாங்காமல். ஒரு குற்றம் இருக்காது, அவன்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கும். போலீஸ் நிறைய இருக்காங்கல்ல, எல்லாமே நிறைய துறையெல்லாம் இருக்குது. நான் துறை தான் இருக்குது. கவனிங்க, குற்றம் இல்லாத ஒரு விதமா எல்லாமே கரெக்டாக சார். நான் எதுக்கு சார் ஃபைன் கட்டணும் அப்படி கேட்பான்ல, நீ கட்டிதான் தான் ஆகணும் அப்படின்வாங்கல்ல. முரண்படியா அப்படியே பிடிச்சி போட்டு, இல்லைன்னா வேற கேஸ் போடுவோம். ஒரு தப்பா செய்யறதான் சொல்றாங்க, குற்றம் இல்லாத விரோதமாய் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் தேவன் எதிர்பார்க்கிற மனிதன், தேவன் எதிர்பார்க்கிறபடி இப்படி ஒரு மனிதன் வாழ்வானால் அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருப்பான். அவன் ஒருவாரும் தளர்ந்து போக விட மாட்டான் ஆண்டவர். அதனால தான் சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீ அசைக்கப்படுவதில்லை, தள்ளாட மாட்டேன், நீ தள்ளாட விட மாட்டார் உன் ஆண்டவர். தள்ளாடி போக விட மாட்டார். கவலைப்படாதீங்க. பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் உயிர்ப்பிக்கப்படுகிறானால் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன்னு சொல்ல மாட்டேன், இழந்ததை விட அதை விட ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க, இன்னும் மேல உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவர் எதிர்பார்த்தது தான் உத்தமனாய் நடக்கிறது, உண்மை, நீதி, நியாயம், இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் அதுதான் லேவியராகமம் 19 அதிகாரம் கொடுத்தப்பட அந்த வீட்டில் உட்காந்து ஃபுல்லா வாசிக்கணும். அதுல சொல்லுவார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், பரிசுத்தம் உள்ள ஜனங்களை நீங்க காணப்படணும். லேவியராகமம் 19 அதிகாரத்துல வசனம் சொன்னோம் இல்லையா, லேவியராகமம் 16 அதிகாரத்துல வீட்டில் போட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு வசனத்தையும் தியானிங்க. ஆண்டுடைய வார்த்தை பேர் சொல்லுகிறது, ஆண்டுடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். என்னுடைய விருப்பம். மனிதனிடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு. 15ஆம் சங்கீதத்தை வீட்டில் போட்டு ஒவ்வொரு வசனத்தையும் திரும்ப தியானிங்க. கொடுக்கப்பட்ட வசனத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் கருத்தாய் அதை உங்கள் இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா சொன்ன, தன் பணத்தை வட்டிக்கு கொடாம. காசு ஆண்டவர் வட்டி கொடுக்கிறாரு, யோசனை பண்ணி பாரு.
என் தாயார் எங்க அம்மாவே திட்டுவேன். ஏதுமா உங்களுக்கு காசு வருது, இப்படி காசு வருதுன்னு சொன்னா, நான் கொடுக்குற காசு இவ்வளோ இல்லையே, உனக்கு ஏது இவ்வளோ காசு சொல்ல மாட்டாங்க. ஏதுன்னு தெரியல. என்னன்னு பார்த்தா ஒரு நாள் அப்புறம் தெரிஞ்சிச்சு. சகோதரி சொல்லிட்டா, நான் அது வட்டி கொடுத்துருக்குது, நான் விட்டலாம். உடனே திட்டேன், தப்பு, ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம அதை செய்யக்கூடாது, அது பாவம். ஆமாம், காசை கொடுத்துட்டு அவங்ககிட்ட மாதம் மாதம் வட்டி வாங்கி அது உலகத்தான் பண்ணலாம், தேவனுடைய பிள்ளைகள் பண்ணக்கூடாது. தேவனுடைய பார்வைக்கு அது என்னது? அலுவலகம். கடன் வாங்காதையோ கடன் வாங்காத கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் அவசரம் இருக்குல்ல. ஆனால் நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். கடன் நமக்கு வாங்குறது என்ன அர்த்தத்தில் ஆண்டு சொல்றாரு, கடன் வாங்காத அளவுக்கு நான் ஆசீர்வதிச்சு வச்சிருப்பேன், நீ மற்றவர்களுக்கு கொடுப்ப, கொடுத்ததுன்னா தீர்ப்பு வாங்க, அதுக்கு பரிதானம் வாங்க மாட்டேன், அதுக்கு பொலிசை வாங்க மாட்டேன். இன்னொரு வசனம் நீ வாசி பார்த்துக்கிட்டு பொலிசை வாங்காதிருப்பாயா. பொலிசைனா வட்டி, அதுல டபுள் வட்டி வாங்குவோம், வட்டி மேல வட்டி போடுவோம். அருமையான தேவ பிள்ளையே, பணத்தை வட்டிக்கு போடாமல், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல், நீ ஆண்டவருக்குள்ள உண்மை உத்தமாய் பரிசுத்தமாய் ஜீவிப்பாயானால் நீ என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நாம் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், வேகமாசி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்தமாய் நீ வாழ்வாய் என்று சொன்னார், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை. வாசிக்கிற வசனத்தை போடு, நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் உங்கள் இச்சையின்படி நடவாமல் இனி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து அடுத்து சொல்றாரு பாருங்க 15ஆம் வசனத்தில், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் நடக்கைனா என்னது? கேரக்டர், வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கை, கேரக்டர். உன்னை பார்த்து எல்லாரும் இயேசு அறியணும், இயேசு பிள்ளைகள் சொல்லணும். ஆமா, 2 வாலிபர்கள் யூடியூப்ல எல்லாம் சமூக வலைத்தளம் நல்ல ஸ்கிரிப்ட்லாம் போடுவாங்க சின்ன சின்னதா. அதுல ஒரு வாலிப பையன் பார்ப்பான், சர்ச்சுக்கு போற பையன், நல்ல முடியெல்லாம் அப்படி ஃபங்க்லாம் விட்டுட்டு பயங்கரமா ஹேர் வச்சிருப்பான். நான் லாஸ்டா அந்த வீடியோ போட்டேன், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி கத்தோலிக்க பிள்ளைகளுக்காக. அது இன்னொரு பையன் சர்ச்சுக்கு போறாங்க, 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ இவன் பைக் ரைட்ல பேசுவான், டேய் என்னடா நான் சொல்றேன், இவன் ஸ்டைலா ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா வச்சிருக்கான், தலையில முடி காதுல கம்பளு பயங்கரமா போட்டுருக்கான். அப்போ என்னடா இப்படிலாம் இருக்க, சர்ச்சுக்கு போறோமோ முடியெல்லாம் வெட்டுறதாண்டா, இப்படிலாம் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. இவன் சொல்லுவான், ஆண்டவர்னா நம்ம தோற்றத்தை பார்க்கற, நம்ம இருதயத்தை தான் பார்க்கறாரு. ஆண்டவர் முகத்தை பார்க்கறாரு, இருதயத்தை பார்க்கறாரு. உண்மைதான் நீ சொல்றது, ஆண்டவர் நம்ம இருதயத்தை தான் பார்க்கறாரு. ஆனா மனுஷர்கள் நம்மளோட தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம நல்ல தோற்றத்துல இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நல்ல தோற்றத்துல இருக்கணும். நல்லா முடியை பெருசா விட்டுட்டு பயங்கரமா காதுல ஒரு கம்பளை மாட்டிட்டு உலக மனுஷனை போல வாழ்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். நம்மளை பார்க்கும் பொழுதே ஒரு நீட்னஸ், ஒரு குவைட், ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளை பார்க்கும் போதே ஒரு அந்த தோற்றத்திலே தெரிஞ்சிடும், எவ்வளவு நீட்டா இருக்கப்ப கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் அப்படிதான் நம்மளை இருக்க விரும்புகிறார்.
இருதயத்துல நம்ம தேவனை துதிக்கணும் மட்டும் இல்லை, நம்ம சரீரத்திலையும் தேவனை நாம மகிமைப்படணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய எல்லா செயல்களும் ஊழியம் செய்ய போய் நிற்கிறோம். நம்ம தம்பி சாட்சி சொல்லும் போது சொல்றாரு, சிக்ஸர் ராம்குமார் சொல்ற, என்னை பார்த்து அவர் ஏன் கலர்ஸ் போற பாஸ்டர்னா வயிற்றுக்குள்ள நிற்கிறீங்க, என்னடா இது வயிற்று தான் நான் பாஸ்டர் நான் நிற்கணும். அவர் சொல்றாரு, வயிற்று நிறைய படாதீங்க பாஸ்டர், குளித்து வரலாம், அழுக்காயிடும் நிறைய, பாவம் அவருக்கு கஷ்டம், அழுக்காட துவைக்கு கஷ்டம் இல்லை, அது பாஸ்டர் மாதிரி அந்த கஷ்டம் கவனிங்க. அப்போ இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நம்முடைய தோற்றத்தை உடைய பார்க்குறாங்க. நான் போயிட்டு நல்ல ஒரு தோட்டம் இல்லாமல் ஒரு உலக மனுஷனை போல இருந்துக்கிட்டு அப்படியே ட்ராக்ஸ் கொடுத்துனா மதிப்பாங்களா வாங்குவாங்களா யோசனை பண்ணி பாருங்க. ஊழியக்காரனா ஊழியக்கார தோட்டம், விசுவாசினா விசுவாசிகளோட தோட்டம். இயேசு பரிசுத்தர், அந்த பரிசுத்த தோற்றத்தை நாம் நம் வாழ்க்கையில காட்ட வேண்டும். இல்லையா? தேவன் அதை தான் விரும்புகிறார். ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது உத்தமம், உண்மை, உத்தமம், பரிசுத்த வாழ்க்கை, நீதி, பிறனுக்கு பிறனை நேசிக்கிறது, அன்புள்ள வாழ்க்கை, அன்பு கூறுகிறது பிறனிடத்துல. அடுத்து தேவன் விரும்பாத காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. வட்டிக்கு கொடுக்கறது, கடை வாங்குறது, பிரச்சனை, இதெல்லாம் அடுத்தவனுக்கு துரோகம் செய்யறது, குற்றமில்லாதவனுக்கு நம்ம தண்டனையை கொடுக்கறது, இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறதே இல்லை. இதெல்லாம் பைபிள்ல நமக்கு இவ்வளவு சொல்லியிருக்குது. ஆனா நம்ம ஆளுங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னா காரணம் என்ன? சத்தியத்தை அறியலை. சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை வசமா இருக்குது. அப்போ சத்தியத்தை அறியாதனாலதான் நாம இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக 16ஆம் வசனத்துல சொல்றாரு, 1 பேதுருல பரிசுத்தராக இருக்கிற தேவன் நம்மை முழுவதும் ஆண்டவருக்குள்ள, அதனால்தான் வெளிப்படுத்தல் கடைசி புத்தகத்தை சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அவ்வளவுதான், மற்றதை சொல்ல வேண்டாம். அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணா? யாரெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி, பரிசுத்தமாக இருந்தால் மகிழ்ச்சி, இன்னும் பரிசுத்தமாக உன்னை கர்த்தருக்குள்ள வழி நடத்திக்கொள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த முடியாது. அதுல ஒரு பலனை நீ அடைய முடியாது. அப்படியே நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, அப்பா தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிற இந்த 15ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியும் இந்த 24ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடியும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாம் எழுந்து நில்லுங்க. தேவன் என் பேரில் வைத்த நம்பிக்கையை நான் வெட்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, எதிர்பார்ப்பு தேவன் உன்னிடத்துல இத்தனை காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறார். என் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சில் வந்து என்னை ஆராதிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவன் வைத்த நம்பிக்கை, உன் பேரில் தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதை நீ வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவர் வச்சிருக்கிற நம்பிக்கை உன் பேர்ல, அதுல நீ அவருக்கு ஜெயத்தை கொடுக்கணும். அப்படியே ஜெபநிலையில இருந்து யோபுவை நினைச்சுக்கோ. யோபுவை குறித்து ஆண்டவர் சாத்தான இடத்துல விட்ட சவாலை நினைச்சுக்கோ. என் தாசனாகிய யோபு அப்படிப்பட்டவன் அல்ல. நீ ஒரு என்ன செய்தாலும் அவன் என்னை தூசிக்க மாட்டான், புறக்கணிக்க மாட்டான். அவன் என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு வழி விலக மாட்டான். அதனால நீ நினைக்கிறபடி அல்ல, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை ஆண்டவரே, அது ஒரு நாளும் தளர்ந்து போகாது. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாதே. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய், உன் கைகளை நீ தளர விடாதே. அக்கினியை அகற்றி சத்துருவை விலக்கி, இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் பேரில் என்றும் மகிழ்ச்சியாயிருப்பார், அன்போடு உன்னில் அமர்ந்திருப்பார். உன் பேரில் என்றும் மகிழ்ச்சியாயிருப்பார், அன்போடு உன்னில் அமர்ந்திருப்பார். கம்பீரமாயிருப்பார், களி கூர்ந்திடுவார். கம்பீரமாயிருப்பார், இயேசு களி கூர்ந்திடுவார். இனி தீங்கை நீ காணாதிருப்பார், உன் கைகளை நீ தளர விடாதே. இனி தீங்கை நீ அக்கினியை அகற்றி
நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவை நினைத்தாயா? கர்த்தர் தன் பேரில் வைத்த நம்பிக்கையை அவன் வெட்கப்படுத்தவில்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை பேசினார். ஆண்டவரே, நான் இப்படிதான் வாழணுமா? நாங்க இப்படி வாழ்ந்தாதான் உங்களுக்கு பிடிக்குமா? நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணுமா? இன்னைக்கு வாசித்த வசனங்களை ஒரு இதய பலகையில எழுதிக்கொள். இதைதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 15ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை குறித்து என் வாழ்க்கை இப்படி இருந்தா தேவன் சந்தோஷப்படுவார். அவர் என் பேரில் கம்பீரமா இருக்கிறார். என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க நம்புறார். அந்த நம்பிக்கையை நான் வைக்கப்படுத்தக்கூடாது. இனி வருகிற நாட்களிலே நான் கர்த்தருடைய பிள்ளையா இந்த பூமியில அநேகரை ரட்சிக்கிற ஒரு பாத்திரமாய் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்வேன். உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். ஜெப நிலையிலே மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளில் இந்த ஆராதனை முடிவில் ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு விஷயங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், வயதானவர்கள், புருஷன்மார்கள், ஸ்திரீகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இன்று புதிதாக வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களின் சித்தம் போல் வழிநடத்தி செல்வீராக. அவர்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுகிற வேலையில இன்றைக்கு தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பேசினாரே, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நானும் செய்ய கர்த்தருக்கு, நானும் அப்படி வாழ கர்த்தர் உதவி செய்ய என்று பிள்ளைகள் வாழ்நாட்களில் சொல்லி வாழ கர்த்தருக்கு செய்ய ஆசீர்வதியை பலப்படுத்தும். கேட்டதை கேட்க மனதை யாரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை இருக்கிற கைப்பிரதி ஊழியம் சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் புறப்பட்டு போகிறோம். எங்களோடு கூட தாவியார் வந்து எங்களை வழிநடத்துங்க. எதிர்ப்புகளை மாற்றுங்க. எதிர்க்கிற மனிதர்களை அப்புறப்படுத்துங்க. நாங்கள் போகிற இடங்கள்ல தேவன் நாம மகிமைப்படுத்தும். கைப்பறிவு ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் எங்கள் சபையில் பெருகட்டும். அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியட்டும். தொடர்ந்து நீ வழிநடத்தும். பொழுதும் ஆராதனை முடித்து வீட்டுக்கு போற பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து வழிநடத்தி செல்வீராக. பிள்ளைகள் வீட்டில் போகும்பொழுது உடைய சமாதானம் உள்ள பிரவேசிக்கட்டும். எந்தெந்த குடும்பத்துல ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இருக்கிறதோ எல்லாம் வெளியே போகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த பிள்ளைகள் மூலமா குடும்பத்தில் உருவாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தோடும் இந்த புதிதாக வந்த பிள்ளைகளோடு ஒரு வருகை மட்டும் இருந்து காப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்க. உங்களுக்காக ஒரு அன்பின்